ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விநாயக பெருமானுடைய ஆரிஜின் அண்ட் அவருடைய பவர்ஸ் பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, ஏன் ப்ரோ விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருடைய போடலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்னோட சுச்சுவேஷன் தாங்க. என்னோட சுச்சுவேஷன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுடைய ஆரிஜின் அண்ட் அவருடைய பவர்ஸ் பற்றி இந்த வீடியோ பார்க்க வரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நம்ம மற்ற செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விநாயகருடைய ஆரிஜின். விநாயகர் உருவான டைம்லைன் பார்த்தீங்கன்னா சத்திய யுக டைம்லைனுங்க. ஸோ அந்த டைமில் தான் விநாயகர் கிரியேட் ஆனு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சக்தி டீமன்ஸ் இருந்தாங்க, கஜமுகாசுரன் மற்றும் மூஷிகராஜன். இந்த ரெண்டு சக்தி டீமன்ஸ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். இதில் மூஷிகராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரம் வாங்கியிருந்தான் பிரம்மதேவன் கிட்ட. அவன் என்ன வரம் வாங்கியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன கொல்லக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா எந்த பெண்ணோட வயிற்றுக்குள்ளேயும் பிறந்திருக்கக்கூடாது, உன்னோட படைப்பில் பிறந்திருக்கக்கூடாது, அப்புறம் மனித உருவமும் விலங்கு உருவமும் இருக்கக்கூடாது, பெண்களோடு காதல் தன்மையோடு இருக்கக்கூடாது, முக்கியமாக எந்த ஒரு எதிரியாலையும் நான் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை அவர் கேட்டிருந்தாரு. ஸோ எந்த ஒரு எதிராலையும் நான் டிஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. ஸோ இதை கேட்ட பிரம்மதேவன் பார்த்தீங்கன்னா அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான நினைச்சு தவம் இருக்கிறாரு கஜமுகாசுரன். இன்னொரு விஷயம், கஜமுகாசுரன்ற நேம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அசுரர்கள் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அசுரனும் விநாயகரால் வதம் பண்ணக்கூடிய இன்னொரு கஜமுகாசுரன் இருக்காரு. அவரும் வேற வேற டெக்னிக்கலி, பிகாஸ் அவர் பார்த்தீங்கன்னா மகிஷாசுரனுடைய பையன். இவர் பார்த்தீங்கன்னா மகிஷோட பையன் கிடையாது, இவர் வேறு கேட்டகரி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு முன்னாடியே இருந்துட்டார். பட் அவர் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பார். அண்ட் விநாயகர் பெருமானை தான் கொல்லப்பட்டிருப்பார். சரி, ஓகே, நம்ம ஸ்டோரியில் போவோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நோக்கி தவம் இருப்பார் கஜமுகாசுரன். அவர் என்ன வரம் கேட்டிருப்பாருன்னா ஈசன் கிட்ட, இந்தமாரி இறைவா, நீங்கள் எப்போதும் என் வயிற்றுக்குள்ளே இருக்கணும், என் வயிற்றுக்குள்ளே வந்துருங்க, நானாக சொல்கிற வரைக்கும் நீங்கள் என்னை வயிற்றை விட்டு வெளியில் போகக்கூடாது, என்னை உடலை விட்டு நீங்கள் வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈசன் கிட்ட சொல்கிறாரு. சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. இப்படி இருக்க இந்த ரெண்டு டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டூழியம் பண்ணுறாங்க. இந்த ஹெவன்ஸ் பார்த்தீங்கன்னா கைப்பற்றாங்க, சொர்க்கத்தை கைப்பற்றாங்க. தேவர்களாம் பார்த்தீங்கன்னா மூஷிகராஜனுக்கு எதிரி என்பதனால பார்த்தீங்கன்னா தேவர்களாம் வின் பண்ண முடியல. பிகாஸ் பிரம்மன் வரத்தை மீறி அவங்களால வின் பண்ண முடியாது, பிரம்மனுடைய வரத்தை மீறி வின் பண்ண முடியாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா சிவபெருமானே வயிற்றுக்குள்ளே இருக்காரு, நம்ம கஜமுகாசுரன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு தேவர்களுடைய வெப்பனும் அங்கே ஒர்க்கே ஆகலை. தேவர்களுடைய எந்த ஒரு பவர், இல்யூஷன் பவராக இருக்கட்டும், இல்லை சக்தி வாய்ந்த ஆயுதங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போகும்போது, நம்ம கஜமுகாசுரன் போகும்போதுனா பூ மாலைகளாவோ பூ மழைகளாவோ மாறிடுது. ஸோ எந்த பவர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒர்க் ஆகலை. பிகாஸ் ஈசனே அவர் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட பவர் யூஸ் பண்ணாலும் அது அவர்கிட்ட ஒர்க் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தேவர்களுக்கு தெரிஞ்சது. எல்லாரும் நாராயணன் கிட்டையும் அம்பிகை கிட்டையும் முறையிட்டாங்க. ஸோ இதுமாரி நம்ம கஜமுகாசுரனை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம மகாவிஷ்ணுகிட்ட முறையிட்டாங்க. மூஷிகராஜனை பற்றி பார்த்தீங்கன்னா அம்பிகை கிட்ட முறையிட்டாங்க. இரண்டு பேருமே இந்த பிரச்சனையை தீர்க்கிறதா பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த பிரச்சனை நாங்கள் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கஜமுகாசுரன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வெளியில் கொண்டு வரதுக்காக, கஜமுகாசுரன் வயிற்றுக்குள்ள இருக்க ஈசனை வெளியில் கொண்டு வரதுக்காக விஷ்ணு பகவான் ஒரு பெண் வடிவத்திலையும், நாரதர், விஷ்ணு பகவான், தேவர்கள் பெண் வடிவத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சபைக்கு போகிறாங்க. மற்றவங்க சில ஆண் வடிவத்தில் இருப்பாங்க, இவங்க சில பெண் வடிவத்தில் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க டான்ஸ் ஆடும்போது நாங்கள் சிவ பாட்டு பாடுறோம், சிவனை பற்றி நாங்கள் பாட்டு பாடுறோம் அப்படின்ற பேர் சொல்கிறாங்க. நம்ம மூஷிகராஜன், நம்ம கஜமுகாசுரன் பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே, நீங்கள் சிவனை பற்றி பாடுறீங்களா, நானும் சிவபக்தன் தான், சரி நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க அந்த பாட்டை பாடுறாங்க. அவங்க மெய் மறந்து அந்த பாட்டை பயங்கரமாக பாடுறாங்க. அந்த பாட்டை கட்டு அப்படியே மெய் மறந்து போயிடுறாரு நம்மளுடைய கஜமுகாசுரன். அவரும் ஒரு சிவபக்தன்றதுனால அந்த பாட்டோட வரிகள்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஈசனே வெளியில் வா, ஈஸ்வரனே வெளியில் வா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பாட்டை கேட்க பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட விஷ்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மாயை மாதிரி, ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அவர் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. அந்த பாட்டு மூலியமாக, இசை மூலியமாக பார்த்தீங்கன்னா அவன் வாயாலே ஈசனை வெளியில் கொண்டு வரதுக்காக இசை மூலியமாக மேனிபுலேட் பண்ணுறாரு. ஸோ மியூசிக் மூலியமாக மேனிபுலேட் பண்ணுறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஜமுகாசுரன் அவனும் தன் வாயால் பார்த்தீங்கன்னா அவரும் ஈசனே வெளியே வா அப்படின்னு அழைக்கிறாரு. இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஈசனும் அவர் வயிற்றை கிழிச்சு வெளியில் வந்துடுறாரு. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இவர் ஆக்சுவலி கூப்பிடலை. ஸோ தேவர்களை கேட்பாங்க, ஈசனை வெளில வர சொல்லுங்க சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியும், ஸோ முடிஞ்சால் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாருல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கும் ஒன்று வெளியே போகணும்னு சொல்கிறதான அர்த்தம் அப்படின்ற ஒரு மாதிரி சொன்னதாக ஒரு ஸ்டோரி இருக்குது. பட் அந்த ஸ்டோரி கொஞ்சம் லாஜிக்கல் கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்டோரியில் லாஜிக் கரெக்டாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஸோ ஈஸ்வரனை வெளில வந்துடுறாரு. வயிற்றை கிழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கஜமுகாசுரன்
உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இறக்குற நிலைமை இருக்காரு. அப்போ கஜமுகாசுரன் ஈஸ்வரன் கிட்ட சொல்றாரு, இறைவா நான் எப்போதும் உங்க கூடவே இருக்குன்னு சொல்லி ஒரு வரம் கேட்டிருந்தானே, அந்த வரம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதப்பா, நீ கேட்டபடியே உன் வரன் கண்டிப்பா பலிக்கும், நீ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா என் கூட தான் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் அது எப்போ அப்படின்ற மாதிரி நம்ம கஜமுகாசுரன் கேட்குறாரு. அதெல்லாம் நடக்கும்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவார். கஜமுகாசுரனும் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் இவரை வந்து கஜமுகாசுரனை நான் சொல்கிற பகுதியில் போடுங்க, நான் சொல்கிற திசையில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சிவகணங்களும் அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, இங்கே அம்பிகை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மூஷிகராஜனை போட்டு தள்ளுறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. தவ நிலையில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தவ நிலையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்கிறதுக்காக தன்னோட பவர் யூஸ் பண்ணி ஒரு பையனை கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு சின்ன பையனை கிரியேட் பண்ணுறாங்க. அது எல்லாமே பிளான் தான். அவங்களுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. அவங்களா யோசிக்க போகிறாங்க, அவங்கள எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை கிரியேட் பண்ணுறாங்க, வாசலில் நிற்க வைக்கிறாங்க. ஸோ அவங்க தவம் இருக்க போகிறாங்க. ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா கஜமுகாசுரன் வீட்டு பிரச்சனைலேருந்து முடிஞ்சு வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க எல்லாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம விநாயகர் பெருமான் இருக்காரு, உள்ள விட மாட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி வாக்குவாதம் போகுது. ஃபஸ்ட்டு தேவர்களுடைய அந்த சிவகணங்கள்லாம் அட்டாக் பண்ணுறாங்க விநாயகரை. பட் விநாயகர் பெருமான் பயங்கர பவர்ஃபுல்லாக இதெல்லாம் அவங்களை பீட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் சிவபெருமானே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை போட்டு தெரியாரு, அதாவது தலையை விட்டுறாரு. உடனே அம்பிகை மற்ற கடவுள்களாக வந்துடுறாங்க. அம்பிகை வந்து பயங்கரமாக கோவமாக கேட்குறாங்க, ஒரு சின்ன பையனை போய் இப்படி விட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, தலையை விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உனக்கு தெரியும், எல்லாமே பிளான் தான், இது தெரிஞ்சுட்டு என்கிட்ட கேட்குறிய அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டெக்னிக்கலி சிவனுக்கு எல்லாமே தெரியும், அம்மனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் பிளான் தான் இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருசூலத்தால் வெட்டப்பட்டதுனால வந்து தான் தலை மறுபடியும் இணையாது. அதனால் நான் சொல்கிற பகுதிகளில் ஒரு தலை இருக்கும், ஒரு நபர் படுத்திருப்பாரு, அந்த தலையை வெட்டி நீ எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சிவன்கிட்ட சொல்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும், சிவனுக்கும் தெரியும், அங்கே கஜமுகாசுரன் தான் படுத்திருப்பான், அவனோட தலை தான் அது அப்படின்னு தெரியும். எல்லாரும் போய் கஜமுகாசுரனை தலையை வெட்டி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் பெருமானுக்கு பொறுத்துறாங்க. விநாயகர் பெருமானுடைய இந்த சோலை வந்து எனர்ஜி சோலை வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கொடுக்குறாரு. மறுபடியும் விநாயகர் பெருமானுக்கு உயிர் வந்துடுது. மற்ற கடவுளாக இருந்து பல வரங்களை கொடுக்குறாங்க, பல பவர்ஸ் கொடுக்குறாங்க. விநாயகர் பெருமானை கம்ப்ளீட்டாக ஒரு சுப்ரீம் காடாக மாற்றிடுறாங்க. ஆதிசக்தி கிரியேட் பண்ணதுனால, சிவபெருமான சக்தி பெற்றதுனாலையும் மற்ற கடவுள் அவர்கள் பெற்றதுனாலையும் மும்மூர்த்திகளுக்கும் முக்கியமான ஒரு கடவுளாகவும், ஹிந்துசம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முழுமுதற் கடவுளாகவும் விநாயகர் பெருமான் கருதப்படுறாரு. ஸோ இப்போ தேவர்கள் கேட்குறாங்க, என்ன இறைவா இவர் வந்து ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து சிவன் எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. ஸோ அம்மனுக்கும் திரும்பி அம்மன் எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. என்னன்னா நம்ம கஜமுகாசுரனோட மேட்ரு முடிஞ்சிருச்சு, அவனை வந்து முடிச்சாச்சு, போட்டு தெரியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மூஷிகராஜன் இல்லையா, அவனை போட்டுதலோன்னா அது விநாயகரோட தான் முடியும். பிகாஸ் விநாயகர் பெருமான் வந்து ஒரு பிரம்மச்சாரி. ஸோ எந்த ஒரு இடத்துல கால் திரும்ப இருக்க மாட்டார். ரெண்டாவது விநாயகர் மனித உருவமும் கிடையாது, மிருக உருவமும் கிடையாது. அவர் வந்து யானத்தில் கொண்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த ஒரு பெண்ணோட வயிற்றுக்குள்ளையும் அவர் பிறக்கலை. ஸோ அம்மன் வந்து அப்படியே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பிரம்மனுடைய படைப்பு கிடையாது, அம்மனுடைய படைப்பு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே அவனோட எதிரிகள் யாருமே அவனை டிஃபீட்டே பண்ணக்கூடாது இல்லையா. அவனுக்கு ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லேயே ஒரே ஒரு நண்பன் தான், அது கஜமுகாசுரன் மட்டும்தான். பட் கஜமுகாசுரன் இறந்துட்டான். கஜமுகாசுரனோட ஹெட்டை தான் விநாயகருக்கு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ விநாயகர் பேட்டில் பண்ணுறது கிட்டத்தட்ட அவரோட நண்பன் கஜமுகாசுரன் பேட்டில் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா அவருடைய தலை தான் இங்கே இருக்குன்றதுனால அவருடைய கான்ஷியஸும் லைட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து டெக்னிக்கலாக நம்ம கஜமுகாசுரன் நம்ம மூஷிகராஜனுக்கு நண்பன் மாதிரி. ஸோ நண்பன் கையால் தான் அவர் இறக்கவும் போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சிவபெருமான் சொல்கிறாரு. நம்ம தேவர்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் போய் மூஷிகராஜனை பீட் பண்ணி அவனை கொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலியா மாதிரி தன்னோட வாகனமாக வச்சுப்பாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுடைய ஆரிஜின் ஸ்டோரி. ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிவபெருமான் கோவத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை தலையை வெட்டலை. எல்லாமே சிவோட பிளான் தான். அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. அவர் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி தான் ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ அவருக்கு தேவை ஒன்றுமே இல்லைன்றதுனால அவர் எதை பண்ணாலும் டெக்னிக்கலாக அது சரிதான். ஸோ அவர் தப்புன்ற விஷயம் பண்ணவே மாட்டார். பிகாஸ் அவர் தான் தர்மமே. சரி, ஓகே, இப்போ நம்ம ஆரிஜின் ஸ்டோரி பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுடைய பவர்ஸ். இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகருடைய பவர்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்மோர்டல், கம்ப்ளீட்டான ஒரு இம்மோர்டல். ஸோ இவருக்கு சாவே கிடையாது. பட் சிவன் மாதிரி சுப்ரீம் பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொண்டிருக்காரு இல்லை, சிவன் கொண்டிருப்பார். ஸோ சிவனை லிஸ்ட்டை செய்யக்கூடாது. பிகாஸ் சிவனால் பண்ண முடியாதுன்றது எதுவுமே இல்லை. இம்மோர்டலாட்டையுமே அவரால் அழிக்க முடியும். ஸோ சாவே இல்லாதவங்களே அவரை கொல்ல முடியும். பட் ப்ராக்டிகலி வந்து பார்த்தீங்கன்னா கணபதி ஒரு இம்மோர்டல் தான். இவரால் எந்த இடத்துக்குமே சர்வே பண்ண முடியும், எந்த இடத்துக்கும் போக முடியும், யாரையும் எந்த இடத்துக்கும் அனுப்ப முடியும், யாரையும் எந்த காலகட்டத்துக்கும் அனுப்ப முடியும். இவரால் எல்லா காலகட்டத்துக்கும் போக முடியும், எல்லா காலகட்டத்திலையும் சர்வே பண்ண முடியும், அண்ட் எல்லா பிளேஸ்லையுமே இவரால் சர்வே பண்ண முடியும். பேசிக்காக அந்த பஞ்சபூதங்களுமே இவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். நீர், நிலம், ஆகாயம், காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுமே இவரோட கட்டுப்பாட்டில் இருக்கும். இவரை ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் எதிர்த்து ஒட்டுமொத்த தேவர்களே வந்தாலும் வின் பண்ண முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் மேனிபுலேஷன், ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை மேனிபுலேட் பண்ண முடியும். அப்சல்யூட்லி இவர் கிரியேஷன் பவர், டெஸ்டினிட்டி மேனிபுலேஷன், அப்ஸ்ட்ரக்ஷன் கிரியேஷன் அண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் ரிமூவல், சயின்ஸ் மேனிபுலேஷன், இவர் காட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரோடட் மேனிபுலேஷன், சீக்ரெட் எனர்ஜி மேனிபுலேஷன், சக்சஸ் மேனிபுலேஷன், இவர் அதிர்ஷ்டத்தோட கடவுளாகவும் சக்சஸோட கடவுளாகவும் இருப்பார். அதே மாதிரி சயின்ஸ் மேனிபுலேஷன், இவர் காட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். ரோடட் மேனிபுலேஷன், ப்ராசிபிலிட்டி மேனிபுலேஷன், வார் எம்பாய்ட்மெண்ட், வார் மேனிபுலேஷன், வெப்பன் மேனிபுலேஷன். எஸ், ஆமாம், நம்ம வெப்பனாமே இவரால் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் வாரையுமே மேனிபுலேட் பண்ண முடியும்.
primordial fire manipulation, primordial force manipulation, pierce aura, primordial water manipulation, supernatural wisdom, reality warping, reality alternation, reality filter இவரால பண்ண முடியும். And omni lock இது மூலமா டைம் அண்ட் ஸ்பேஸ் மேனிபுலேட் பண்ண முடியும். அந்த ரியாலிட்டி டெவலப் பண்ணலாம், டைம் ஸ்பேஸ் ஒரு மேனிபுலேட் பண்ணுவார். அண்ட் ரியாலிட்டி பர்செப்ஷன் அண்ட் ஆம்னி ஹீலிங், ஸோ ஆம்னி ஹீலிங் பண்ண முடியும். ஆம்னி கிளீனிங்கும் இருக்குது. memory restoration, mental healing, negation, harmony healing, omni perfection and spicek reality restoration, immaterial manipulation, immunity and அதுக்கப்புறம் ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரேஷன் பண்ண முடியும். அப்புறம் ஃப்ரீசிங் இருக்குது, அந்த ஐஸ் பவர் யூஸ் பண்ணுறது. ஐஸ் பவர்லாம் அவருக்கு ஈஸியாக இருக்கும், அது பெரிய விஷயமே கிடையாது. ஹீட் ரெசிஸ்டேஷன், நேகேஷன், மென்டல் ஹீலிங், மெமரி ரீஸ்டோரேஷன், அதாவது மெமரி வந்து ரீஸ்டோர் பண்ணுறது. மெட்டா பவர் மேனிபுலேஷன், மெட்டா கான்செப்ட் மேனிபுலேஷன், லாஜிக் மேனிபுலேஷன், லாஜிக்கை மேனிபுலேட் பண்ண முடியும். அப்புறம் டெஃபினிஷன் மேனிபுலேஷன், அப்சல்யூட்லி மேனிபுலேஷன், அப்சல்யூட் force manipulation, omni manipulation, completely வந்து பார்த்தீங்கன்னா அரசன்ஸ், அப்சல்யூட்லி இன்வின்சிபிலிட்டி, இன்வின்சிபிளாக மாற முடியும், இன்டான்ஜிபிலிட்டியாக மாற முடியும். அண்ட் நார்மலாக வேற ஒருத்தங்களையும் பார்த்தீங்கன்னா இவரால் இன்வின்சிபிளாக மாற்ற முடியும், இன்டான்ஜிபிலிட்டியாக மாற்ற முடியும். டெலிபோர்ட் பண்ண முடியும், வேற ஒருத்தங்களும் டெலிபோர்ட் பண்ண முடியும், இவராலையும் எங்கேயுமே டெலிபோர்ட் ஆக முடியும். அண்ட் இன்னொருத்தங்களுமே எங்கே வேணால் டெலிபோர்ட் பண்ண முடியும். அவுட் ஆஃப் பொட்டன்ஸ், கம்ப்ளீட்லி அர்சனல், எக்ஸ்டர்னல் எக்ஸ்டென்ஸ், ஹியூமன் லைஃப் மேனிபுலேஷன், ஹியூமன் லைஃப் வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். அண்ட் ஹியூமன் லைஃப் ரிமூவ், ஹியூமன் லைஃப்ல நிறைய விஷயம் ரிமூவ் பண்ண முடியும். எக்ஸ்பென்ஷன் ரிமூவல், சானிடேஷன், சோல் ரிஸ்டோரேஷன் அண்ட் சோல் மேனிபுலேஷன், டைம் அண்ட் ஸ்பேஸ் ரீஸ்டோரேஷன், அப்புறம் சோல் ரீஸ்டோரேஷன், சோல் மேனிபுலேஷன், வீக்னஸை ரிமூவ் பண்ண முடியும். ஒரு மனுஷனுக்கு வீக்னஸ் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்ஸ் மேனிபுலேட் பண்ண, லைஃப் ஃபோர்ஸை மேனிபுலேட் பண்ண முடியும். ஒருத்தரோட லைஃபை இவங்களால் மேனிபுலேட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணவும் முடியும். உங்களுக்கே தெரியும் ஹியூமனோட லைஃபை. பொல்யூஷன் எரேசர், பொல்யூஷனை எரேஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள் விநாயகரை பொறுத்த வரைக்கும். காஸ்மிக் அவேர்னஸ், மெட்டா சமனிங், மெட்டா நேச்சர் மேனிபுலேஷன், மெட்டா எம்பரமைட் மேனிபுலேஷன், மெட்டா என்வாயர்மெண்ட் மேனிபுலேஷன், மெட்டா ஆர்மி மேனிபுலேஷன், லைஃப் ஸ்டோரி மேனிபுலேஷன். அதான் சொன்ன மாதிரி ஒரு லைஃபை சேஞ்ச் பண்ண முடியும் அவரால். ஆல் மைட்டி லா கிரியேஷன், அப்சல்யூட்லி வில், லைஃப் ஸ்டோரி, டொமினியன் மேனிபுலேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் மேனிபுலேஷன் அண்ட் யூனிவர்ஸ் கிரியேஷன், இந்த முழு பிரபஞ்சத்தையே படைக்க முடியும். அண்ட் யூனிவர்ஸ் டிஸ்ட்ரக்ஷன், இந்த முழு பிரபஞ்சத்தையே அழிக்க முடியும். ஆம்னி ஸ்டேட்டஸ் பர்ஃபெக்ஷன்ஸ், ஆம்னி ஸ்டேட்டஸ், ஆம்னி பர்ஃபெக்ஷன், ஆம்னி மேனிஃபெஸ்டேஷன், டெட்ராலஜி, கிராண்ட் டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். எல்லாத்துக்கும் மேலே இவர் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஆம்னிபெட்டன்ட், ஆம்னிஷியன்ட், எல்லா நாலேஜுமே இருக்கும். ஸோ என்ன நடந்தாலும் இவருக்கு தெரியும். நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி காட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் இவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஆம்னிஷியன்ட்டுக்கு அப்புறம் இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஆம்னி பிரசன்ட், காஸ்மிக் அவர்ஸ் சொல்லி இவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ எல்லா இடத்துக்கும் இவரால் போக முடியும், எல்லா இடத்துலையுமே இருக்க முடியும். ஸோ தூண்லேயும் இருப்பான், திரும்பி இருப்பான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இவரால் இருக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே மகா கணபதி ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுதான் இவருடைய அல்டிமேட் ஃபார்ம். அந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இவர் மல்டிவர்ஸுக்கே ரூட் பண்ணுவாராம். ஸோ மல்டிவர்ஸ் லார்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க மகா கணபதி ஃபார்மில். ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம பிரம்மாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் லார்ட் கணேஷாவில் பேசிக் ஃபார்மில் முடியாது. பட் மகா கணபதி ஃபார்ம் அச்சீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் மல்டிவர்ஸை ஆக்சஸ் பண்ணுறாரு. இவருக்கு லம்போதரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேம் இருக்குது. லம்போதரா அப்படின்னா ஆல் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுற ரூலர் பண்ணுறவங்க அப்படின்னு அர்த்தமாம். ஸோ லம்போதரா மீன்ஸ் இவர் வந்து மல்டிவர்ஸ் லார்ட்ஷிப், மல்டிவர்ஸை ரூல் பண்ணக்கூடிய அளவுக்கு இவருக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. பட் அது வந்து மகா கணபதி ஃபார்மில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட், ஃபியூச்சர், ப்ரெசென்ட் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவரால் மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ டைம் கண்ட்ரோலேஷன் ஆல்ரெடி இருக்குது இவர்கிட்ட. ஸோ பேசிக் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நை ஆம்னிபெட் லெவலில் தான் இருப்பார். அந்த யூனிவர்ஸுக்கு ஒரு கிங்காக இருப்பார். யூனிவர்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்கள் பண்ண முடியும். பட் மல்டிவர்ஸ் லெவலில் இவரால் போக முடியாது நார்மல் பேசிக் ஃபார்மில். பட் இதுவே இவர் மகா கணபதி ஃபார்ம் அச்சீவ் பண்ணும்போது மல்டிவர்ஸே பார்த்தீங்கன்னா இவரால் ரூல் பண்ண முடியும், மல்டிவர்ஸே கிரியேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பார். எந்த அளவுக்கு பவர் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இவர் சிவசக்தியோட இன்னொரு ஃபார்ம், சிவசக்தியோட இன்னொரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரால் சிவசக்தியோட இன்னொரு வடிவம்ன்றதுனால கம்ப்ளீட்டாக மகாகணபதி ஃபார்மில் ஒரு பரபிரமத்தோட வடிவமாகவே இருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமாளோட சக்திகளை பற்றி சொல்லிட்டேன். விநாயகர் பெருமாளை பேசிக்காக எல்லாமே பண்ண முடியுங்க. எந்த உருவத்துக்கும் மாற முடியும், யாரையும் எந்த உருவத்துக்குமே வந்து மாற்ற முடியும். ஸோ எல்லாமே பண்ண முடியும். எல்லா காலகட்டத்திலையும் சர்வே பண்ண முடியும், எல்லா காலகட்டத்தையும் போக முடியும், எல்லா காலகட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லா யூனிவர்ஸ், இந்த மல்டிவர்ஸ் இருக்கு இல்லையா, மல்டிவர்ஸை ரூல் பண்ண முடியும் மகா கணபதி ஃபார்மில். ஸோ நிறைய விஷயங்களை பண்ண முடியும். சொல்லப்போனால் இவர் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ட்ரூ காட் ஆக்சுவலி. ஸோ பேசிக்காக இவரால் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருடைய பவர்ஸ் பற்றியும் பார்த்துருப்பீங்க. ஸோ விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துசமோட முக்கியமான கடவுள். அவர் ஒரு சுப்ரீம் கடவுள், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆம்னிபெட்டன்ட். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே அவரால் பண்ண முடியும். மல்டிவர்ஸை அவர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சிவசக்தியோட கம்ப்ளீட்டான இன்னொரு ஃபார்மாக அவர் இருக்காரு. முருகப்பெருமானே வந்து பார்த்தீங்கன்னா நாரதர் கிட்ட ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தான் எல்லாத்திலும் சிறந்தவர், என்னை விட எல்லா விஷயத்திலுமே என் அண்ணன் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மகாவிஷ்ணு, டோட்டல் சுப்ரீமான மகாவிஷ்ணுவே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்களே மிகச்சிறந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர். ஸோ விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களே மிகச்சிறந்தவர். ஒட்டுமொத்த எல்லா தேவர்களும் வந்தாலும் விநாயகரை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தேவர்கள்னா மும்மூர்த்திகள் இல்லாமல் மற்ற தேவர்கள் யார் வந்தாலும் விநாயகரை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவ்வளோதாங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன்
பண்ணிட்டேன் விநாயகரை பற்றி. மேபி இன்னும் எக்ஸ்பிளேஷன் வேணும் கவலைப்படாதீங்க, ஃபியூச்சரில் கண்டிப்பாக விநாயகரை பற்றி வீடியோ போடுவோம் இல்லையா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை படிப்பேன், ரிப்ளைவும் பண்ணுவேன். அண்ட் நிறைய பேர் நிறைய விதமான கண்டென்ட் கேட்குறீங்க, எல்லா கண்டென்ட்டுமே கண்டிப்பாக வீடியோ போடுவேன். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மற்றபடி கண்டிப்பாக வீடியோ வரும். ஓகேவா? அண்ட் விளையாட வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.